ஹாய் கைஸ். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டண்ட் கார் எக்ஸ்ட்ரீம். நான் வந்து பிளேயர் லெவலில் 13th லெவல், சேலஞ்ச் லெவலில் 65th லெவல் கைஸ். இது வந்து இன்னும் 65th இருந்தேன். அந்த அளவுக்குலாம் போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்குலாம் இல்லை கைஸ். நேற்று தான் வந்து ஆரம்பித்தேன். கொஞ்சம் நல்லா இது செம்மையாக இருந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடினேன். ஏதோ என்ன கோஇன்சிடென்ஸ்னு தெரில, ஏதோ எப்படியோ இவ்வளோ லெவல் வந்துட்டு இருந்திருக்கேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதாவது கேம்குள்ளே போய் இது வேறு இது மல்டிப்ளேயராக கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு இது மல்டிப்ளேயர்னா சாரி கைஸ். பிளேயரோட இல்லை, பாட்டோட சில தடவை இப்படி தான் வரும், பாட்டோட விளையாடுற மாதிரி. ஆனால் ஒரு டோர்னமெண்ட் இருக்கும், அதில் வந்து பிளேயர் கூடயே விளையாடலாம். ஈஸி ஹார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் கைஸ். டெய்லியும் அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க, அதில் விளையாடலாம். ஓகே கைஸ், இந்த பிளாக் கலர் காரு ரொம்ப 3 மில்லி செகண்டில் வின் பண்ணிட்டாங்க கைஸ். இவ்வளோ ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த விரும்புகிற போதும் இருந்துச்சு. ஏண்டா சும்மா இருந்தால் இருங்களேன்டா. இது ஆன்லைனா ஆஃப்லைனான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு போர் அடிக்கிற நேரத்தில் இது நீங்கள் கண்டிப்பாக விளையாடல கைஸ். ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக வந்து இருக்கும். இதில் டெய்லி மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதை நான் அப்புறமா காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஐயோ இது போலீஸ் வர கொடுத்துறாங்கடோய், டக்குன்னு ஓடுறா, ஓடு. ஆனால் இதெல்லாம் ஒரு செம்மையான கேம் கைஸ். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இது நீங்கள் விளையாடலாம். ஆனால் லைட்டாக தோற்று போனால் மட்டும் ஒரு மாதிரி அந்த பாட்டோட இது பண்ணும்போது தோற்று போனால் இல்லை இது அவுட் ஆகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி கடுப்பே ஆகும். ஐயோ இப்போ என்னையே கடுப்பாக வச்சுருவாங்களோ. டேய் தம்பி, ரோட்டில் தானடா போனேன், அங்கே ஏன்டா அங்கே போனதுக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அங்கே தானே போகணும். அங்கே ஏன் இரு, ஏதோ இதே மாதிரி ரோடு அங்கே பார்த்த மாதிரி இருக்கு கைஸ். இருங்க, அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஆடாமா கைஸ். அங்கே ஒன்று தெரியுதா? இங்கேயே நான் வந்து பின்னாடி போயிட்டேன். அப்பாடி நல்ல வேலை தப்பிச்சிச்சு. இப்போ தான் நம்ம பின்னாடி போய் நல்லா இப்போ போய் ஃபாஸ்ட்டு கொடுத்தோன்னா இங்கே தான் கைஸ் வரணும். அந்த ரோட்டில் போனால் அவுட்டான். இதில் நீங்கள் இந்தியன் பைசன் கிரில் மாதிரி திருப்புறதுலாம் இல்லை. இதில் நீங்கள் ஆக்சிலேட்டரு எல்லாம் பேக்வேர்டு அப்படி ஒரு மாதிரி விழுற மாதிரியே போயிட்டேன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இல்லைனா பேக்கு அந்த மாதிரி மாற்றிக்கணும். இதுவே ஏதாச்சும் ஃப்ளிப் பண்ணோன்னாலும் அப்படியே அழுத்தி பிடிக்கணும் கைஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் டைம் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே முடிச்சா நமக்கு வந்து இது டைமண்ட்ஸ் கிடைக்கும். 180 இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரம் சேர்த்து வச்சு இந்த புகாட்டியை வாங்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். காப்பிரைட் கொடுத்துருவாங்கன்னு புக்னாட்டின்னு ஏதோ போட்டுறேன். நான் ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவும் வந்து பண்ணிட்டேன், செம்மையாக இருக்குது கைஸ். வாங்க இப்போ நம்ம போவோம். ஓடு தம்பி. இப்போ பாருங்க கைஸ், நான் ஓட்டல இப்படி போகிறேன்னு மட்டும். ஆமாம், கரப்பாம்பூச்சி மாதிரி தான் கவணும். நான் ஓட்டுற மாதிரி ஓட்டினா கரப்பாம்பூச்சி மாதிரி தான் கவணும். கரப்பாம்பூச்சி மாதிரி இப்போ காரு படுத்திடுச்சு கைஸ். சும்மா இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்பாடி கரெக்டாக இப்போ ஏதாச்சும் திருப்பி தம்பி போடா. ஓடு. இதே மாதிரி இதில் அப்கிரேட்லாம் வந்து பண்ணலாம். அதுக்கு ஆட்லாம் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணி ஏதோ ஒரு கொண்டு வந்துட்டேன். இந்த அப்கிரேட் பண்ணது அடுத்த காருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ போய் முட்டிட்டானே. சரிங்க, இப்போ என்ன பண்ணும்? ஸ்டாப்னு இருக்குது, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை எப்போ இடிக்கக்கூடாது. இப்போ ஸ்டாப் பண்ணுவோம். ஐயோ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த கொடுத்துருக்க டைமில் முடிச்ச மாதிரி தான். அப்பா இப்படி கரெக்டாக இது பண்ணியாச்சு. ஓடு தம்பி டக்குன்னு போடா. எஸ் கைஸ். வந்தாச்சு. அப்படியே ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப்பை போட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், ஃபினிஷ். அதே மாதிரி இந்த காயின்ஸ்லாம் வந்து எதுக்கு இருக்குன்னா, இந்த காயின்ஸ் வச்சு நம்ம வந்து கார்லாம் வந்து வாங்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்கா டாஸ்க்ஸ்லாம். டெய்லியும் இந்த மாதிரி டாஸ்க் வந்துருக்கும். டூ 5 ஃப்ரண்ட் ஃப்ளிப்ஸ், ஃபினிஷ் எவ்ரி லெவல் வித் செக் பாயிண்ட்ஸ். அதாவது செக் பாயிண்ட் பிடிக்கணும், ஆனால் அதில் மறுபடியும் ரீஸ்பானே வந்து ஆகக்கூடாது கைஸ். அந்த மாதிரி தான். இருங்க நான் காட்டுற காயின்ஸ் சொல்லி வாங்க முடியும்ன்ட்டு. எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், ரியல் காசால் கூடலாம் வாங்க மாதிரி வச்சுருக்கீங்க. அதான் காயின்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம். நான் அதிலே சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே கைஸ், பாய். நம்ம சந்திப்போம்.